y is equal to mx plus c. So equation of a straight line வந்துட்டு y is equal to mx plus c. இது எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோப்பும் y இன்டர்செப்டும் கொடுத்தாங்கன்னா தான் ஓகேவா. so where m is slope and c is y intercept. ஓகேவா. சோ y இன்டர்செப்ட்னா என்ன சொன்னேன், y ஆக்சிஸ்ல மட்டும் டச் ஆயிருக்கும்ல ஒரு லைன் வந்துட்டு, அப்போ அதுதான் வந்துட்டு y இன்டர்செப்ட். சோ நம்மளுக்கு இப்ப m கொடுத்துட்டாங்க, c கொடுத்துட்டாங்க, கரெக்டா. ஸ்லோப் கொடுத்துட்டாங்க, கிவன்ல வந்துட்டு ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, y இன்டர்செப்ட் கொடுத்துட்டாங்க which is c. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், y இன்டர்செப்ட் தான் நம்ம cன்ற பாயிண்ட்ல மென்ஷன் பண்றோம். சோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எல்லாமே இருக்கா, அப்ப நம்மளால இப்ப ஈக்குவேஷன் எழுத முடியும். சோ y is equal to m-க்கு பதிலா 5x, c-க்கு பதிலா -9. சோ இது வந்துட்டு ஈக்குவேஷன் மாதிரி எழுதணுமா, அப்ப எப்படி எழுதுவீங்க, x ஃபர்ஸ்ட் y அந்த மாதிரி எழுதுவீங்களா. சோ அப்ப என்ன பண்ணுங்கன்னா 5x - 9 இங்கவே இருக்கட்டும், y மட்டும் நம்ம இந்த சைடு எடுத்துட்டு வந்துடலாம். அப்ப இந்த சைடு 0 ஆயிடும். 5x plus y இந்த பக்கம் வர்றப்ப -y -9 is equal to 0. சோ இது எப்படி எழுதுவீங்க ப்ராப்பரா, 5x - y -9 is equal to 0. சோ இதுதான் வந்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் a straight line when slope and y intercept is given. ஓகேவா. இப்போ இதுல செகண்ட் சப்டிவிஷன் இருக்கு, அது பார்க்கலாம். சோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன இருக்கு, இன்க்ளினேஷன் கொடுத்திருக்காங்க, y இன்டர்செப்ட் கொடுத்திருக்காங்க. சோ y இன்டர்செப்ட் as usual c கொடுத்துட்டாங்க 11. இன்க்ளினேஷன்னா என்னது, நம்ம ஞாபகம் இருக்கா, தீட்டான்னு சொல்லுவோமா, 45 டிகிரி. சோ இப்போ நம்ம தீட்டா கொடுத்துட்டாங்க, இதை வச்சு நம்மளால ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியுமா, ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, ஸ்லோப் m is equal to tan theta, அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்மளுக்கு கொடுத்திருக்கிற தீட்டா வந்துட்டு 45, சோ tan 45 டிகிரி. சோ tan ஓட வேல்யூஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம நிறைய வாட்டி சொல்லிருக்கோமா. சோ tan 45 ஓட வேல்யூ என்னது 1.